கிராமத்தில் நம்ம அம்மாலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை எது தொடங்கினாலும் விளங்காது, செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல தான் குட்டீஸ் இன்னைக்கு நடந்துச்சு. ஹாய் சிட்டி குட்டீஸ், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு டீயை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு, சரி ரிசல்ட் வந்து 1 மந்த் ஆச்சே, இன்னும் பார்க்கவே இல்லை, வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை, நேராக காலேஜுக்கே போய் கேட்டுருவோம் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே போனால் மெயின் ஆஃபீஸில் தான்மா கேட்கணும், நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி யூனிவர்சிட்டியை நோக்கி நானும் போகிறேன், போனால் இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, இங்கெல்லாம் பார்க்க முடியாதுமா, நாளைக்கு வாமா சொல்லிட்டாங்க. ஏன்னா குப்பு இப்படி இந்த வெயிலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று நானும் அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு, சரி ஒரு கோர்ஸ் பண்ணலாம், அந்த கோர்ஸுக்கு போய் எவ்வளோ ஃபீஸ் என்ன எப்படின்னு கேட்டு வரலாம் சொல்லிட்டு கூகுள் மேப் போட்டால் கூகுள் மேப் எங்கிட்டோ கூப்பிட்டு போகுது. நான் ஒரு பக்கம் போகிறேன், கூகுள் மேப் ஒரு பக்கம் போகுது. அடா போகடா சொல்லிட்டு திரும்ப வந்து சரி ஏடிஎம்மில் காசு எடுப்போம், பெட்ரோல் போட சொல்லிட்டு ஏடிஎம்மில் காசு எடுக்க வந்தால் ஏடிஎம்ல காசு இல்லை. அதோட சரி வயர் வாங்க போவோம், கூட தான் பின்னுறமே, வயர் வாங்க போவோம் சொல்லிட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோர் போய் பார்த்தா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 35 ரூபாயா இருந்தது, இப்போ 45 ரூபான்னு சொல்கிறாங்க. என்னக்கா 35 ரூபா தானேக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, 45 ரூபா தான்ப்பா அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க. வேறு பதிலே இல்லை. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் 2 வயர் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே என்ன வாங்குறதுனே தெரியாமல், என்ன நடந்துச்சு இன்னைக்கு, ஏன் நம்ம பைக் எடுத்தோம்னே தெரியாமல் முழிச்சு போய் அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டேன் குட்டீஸ். இப்படி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சிட்டி குட்டி சேனலை. இதோட கடையை சத்திட்டு நானும் கிளம்புறேன். பாய்.